இறையேசுவில் பிரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழா திருநாள் வாழ்த்துக்கள். ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்கா திருவிழிப்பு நமக்குள்ளே ஓர் ஆன்மீக உயிர்ப்பு நிகழ்வாகட்டும். நாம் இன்று கொண்டாடுகின்ற இந்த திருவிழிப்புத்தான் திருவிழிப்புகளுக்கெல்லாம் தாய் திருவிழிப்பு அல்லது தலையான திருவிழிப்பு என்றும் கூறலாம். காரணம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கை, ஏன் மீட்பின் கொண்டாட்டமே இத்திருவிழிப்பு திருப்பலிதான். நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் கொடுக்கின்ற, அடையாளம் கொடுக்கின்ற ஒரு விழா இருக்கிறது என்றால் அது இந்த பாஸ்கா விழாதான். அதுவும் குறிப்பாக இந்த பாஸ்காவை நள்ளிரவில் கொண்டாடுவதுதான். நாம் பல்வேறு திருவிழிப்பு திருப்பலிகளை கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த திருவிழிப்பு திருப்பலிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த திருவிழிப்பு திருப்பலிக்கு, அதாவது பாஸ்கா விழாவிற்கு நிறைய தயாரிப்புகளை நாம் செய்கின்றோம். 40 நாட்கள் உண்ணா நோன்பு தயாரிப்பு, இயேசுவின் பாடுகளை தியானித்தல், ஒருத்தல், உண்ணா நோன்பு, ஜெபம், தபம் என நம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற பல்வேறு ஒருத்தல் முயற்சிகள். 2. இன்னும் நெருங்கி வந்து ஒரு வாரம் புனித வார தயாரிப்புகள். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை ஆழமாய் தியானித்து ஆன்மீக வாழ்வில் ஆண்டவரோடு இணைந்து வாழும் முயற்சி. 3. இன்னும் சற்று நெருக்கமாக 3 நாள் தயாரிப்பு. பெரிய வியாழன், புனித வெள்ளி, பெரிய சனி. இந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை மிக மிக நெருங்கிய வகையில், உன்னதமான வகையில் உபவாசம் இருந்து தியானிக்கின்றோம். இந்த தயாரிப்புகளின் உச்ச கட்டம்தான் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா. எனவே இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவினை தாய் திரு அவையோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நாம், நம் தவக்கால ஒருத்தல், தியானம், பயன் தரும் வகையில் நற்செய்தி விழுமியங்களான அன்பு, அமைதி, நீதி, நேர்மை, சமாதானம் போன்ற கனிகளுக்கு சான்று பகரும் வாழ்வாக நம் வாழ்வு அமைய உயிர்ப்பின் ஆண்டவரை உருக்கமாய் வேண்டி பொருளுள்ள வகையில் இந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவோம். மீண்டும் ஒருமுறை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு விழா வாழ்த்துக்கள். நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.